இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இலங்கை வரலாற்றில் இல்லாத வகையில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குற்றமளித்ததற்காக, அதாவது பொது நிதியை தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தியதன் குற்றச்சாட்டின் கீழான ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணை அழைச்சது எல்லாரும் அறிஞ்ச விடயம். அதனைத் தொடர்ந்து அவர்கள சகாக்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இவர் முன்னுக்கு பின்னுக்கு முரணான வாக்குமூலங்களாலும் சிலது அவர் ஒத்துக்கொண்டதாக உறுதிப்படுத்திய தரவின்படி அவரை கைது செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து அவருக்கு பிணை கோரிய நிலையில் பிணையும் வழங்குவதற்கு மறுக்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னால், அவருடைய பாரியார், அதாவது மனைவியார் ஒரு புற்றுநோய்க்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர் கட்டாயம் ஒருவர் பாதுகாப்பில் இருக்கணும். அதுவும் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அவருக்கு அருகாமையில் இருக்கணும். இதன் காரணமாக பிணை கோரப்பட்டது, அதுவும் நிராகரிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாது அவர் உடல் தற்போது பலவீனமடைந்த ஒரு நிலையில் இருக்குது. அவருக்கு நிறைய வருத்தங்கள் இருப்பதாகவும் கூறி பிணை கூறப்பட்ட நிலையில் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டிருக்குது. உண்மைக்கும் அந்த காணொலிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கிற வேலையில் மின்சாரம் அங்கே தடைப்படுது. ஆனால் அதில் அவர் ஆதரவாளர்கள், முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னென்னு சொன்னால், இது அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கல் ரீதியாக அங்கால இருக்கிற பிரதேசங்களில் மின்சாரம் இருக்குது, இந்த பிரதேசத்தில் மட்டும் மின்சாரம் இல்லை, இது திட்டமிட்டு ஒரு பழிவாங்கல் செயற்பாடுன்னு சொல்கிறார்கள். ஆனால் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது அரசாட்சியில் நீதித்துறை தானாக செயற்படுறதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அதேவேளை எந்த ஒரு அரசியல் தலையீடுகளும் இருக்காது. உண்மைக்குமே நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுவதற்காக இந்த அரசு ஆட்சியில் அவர்களுக்குரிய பாதையில் திறந்து விடப்பட்டிருக்குது. குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அது முன்னாள் ஜனாதிபதி மட்டுமல்ல, இந்த நாட்டின் மன்னராக இருந்தாலும் அங்கு தண்டனைகள் முறையாக வழங்கப்படும் என்று சொல்லித்தான் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த குற்றங்கள் சோடிக்கப்பட்டவை அல்லது போலியானவை என்று சொல்லி அதற்கான எதிராக இன்விடேஷன்கள், அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் வழங்கப்பட்ட இன்விடேஷன்கள் கூட அவருக்கு ஆதரவாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் இது பலதரப்பட்ட விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் சில தகவல்கள் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக இருப்பதன் காரணமாகவும் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர், அதாவது பொது நிதியை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தியது, அது ஒரு மாபெரும் குற்றமாகவும் அங்கே பார்க்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவரை கைது செய்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இது நீங்கள் உண்மைக்கும் அரசியல் ரீதியாக உற்றுநோக்க பார்க்கப்பாடன்னு சொன்னால், இது நிறைய பேருக்குரிய மணி அடிக்கப்படுதா என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் முக்கியமான சில குற்றங்கள், அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதல், மற்றது அங்கால கிழக்கில் இந்த கொலை சம்பவங்கள், கடத்தல் தொடர்பான முக்கியமான பிரதான புள்ளிகள், மற்ற இந்த வதை மூவங்கள் தொடர்பான பிரதான புள்ளிகளில் கை வச்சா பாரி ஒரு போராட்டம் வெடிக்கும் இலங்கையில். அப்போ தற்போது இப்படியான தலைகளை கை வச்சு சிறித கைதுகளை மேற்கொள்ளும் போது பொதுமக்களிடையே இது ஒரு சாதாரண விஷயமா மாறும். அப்போ சாதாரண விஷயமா மாறக்கில்ல, கடைசியில் சுற்றி அது மெயின் பாயிண்டில் கை வைக்கல, இது ஒரு சாதாரண விஷயம் என்றதால் அங்கே ஆர்ப்பாட்டங்கள், பாரிய நெருக்கடிகள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் குறையும் என்ற ரீதியில் தான் இந்த அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை முன்னோக்கி நகர்த்து என்று சொல்லியும் சில அரசியல் வல்லுநர்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். மக்களாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், இதுதான் உண்மைக்குமே நடக்கப்போகிற